ஓம் நமோ நாராயணாய நமக. அன்பார்ந்த தினபதிவீரர்களே வணக்கம். இன்றைய தேதி 21/12/2018 கிழமை வெள்ளிக்கிழமை. திதி சதுர்தசி திதி. இரவு 2:09 வரை உள்ளது. நட்சத்திரம் ரோகிணி நட்சத்திரம். ரோகிணி நட்சத்திரம் 1:22 வரை உள்ளது. ரோகிணி மரண யோகம், மிருகசிருஷம், சித்த யோகம். வெள்ளிக்கிழமை 10:12 ராகு காலம், 7:09 குளிகை, 3-4 யமகண்டம். ரோகிணிங்கிறது நல்ல தினமே. இருந்தாலும் ரோகிணியும் வெள்ளிக்கிழமையும் கூட்டியது மரண யோகமாக இருக்குது. வழக்கமான விஷயங்கள் தடையதும் இல்லை. புதிய முயற்சிகள் ஒத்தி வைப்பது நல்லது. கடன் வாங்குவதோ கொடுக்குவதோ இன்றைய நாள் தவிர்ப்பது நன்று. ஏன்னா வெள்ளிக்கிழமை இன்றைய நாள் மரண யோகமாக இருக்குது. புதிய ஒப்பந்தங்களையும் கையெழுத்துவது தவிர்ப்பது நன்று. இன்றைய ராசி பலன்களை பார்ப்போமா. அன்பார்ந்த மேச ராசி நேயர்களே, யோகத்தையே கொடுக்கும், நினைத்தது நிறைவேறும், பிரயாணத்தினால் நன்மை உண்டு, சகோதர ஒற்றுமை அதிகரிக்கும், பண விஷயத்தில் கவனம் தேவை, உற்றாவரிடத்தில் பேசும்பொழுது கவனம் தேவை, பிறருடைய விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது நன்று. கணவன் மணி அந்யோன்யம் நன்றாக உள்ளது. விட்டு கொடுத்து போவீர்கள், மகிழ்ச்சி பொங்கும். முன்னோர் சொத்து சம்பந்தமாக எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் இன்று முடிவுக்கு வருவீர்கள். வரவை விட செலவு அதிகரிக்கும், சுப செலவாக இருக்கும். நல்ல தினமே. அன்பார்ந்த ரிஷப ராசி நேயர்களே, ராசியில் சந்திர பகவான். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் கொள்ள வேண்டும். மருத்துவ செலவு ஏற்படும் வாய்ப்புகள் இருக்கிறது. மருத்துவ ஆலோசனை பற்றி மருந்து உண்பது நன்று. பிரயாணத்தினால் சிறு சங்கடங்கள் ஏற்படும், கவனம் தேவை. சொந்த வாகனத்தில் செல்லும் பொழுது சிறு விபத்து ஏற்படும் வாய்ப்புகள் இருக்கிறது. என செவ்வாய் பகவானை சனி பகவானுடைய பார்வை இருக்கிறது. கொடுக்கல் வாங்கல் விஷயத்திலும் கவனம் தேவை. பண விஷயத்திலும் எச்சரிக்கை தேவை. தாய் தந்தையுடைய ஆரோக்கியம் பரவாயில்லை. கணவன் மனைவி அந்யோன்யம் அதிகரிக்கும். விட்டு கொடுத்து போவீர்கள், மகிழ்ச்சி பொங்கும். தான் உண்டு தன்னுடைய வேலை கொண்டு இருப்பது நன்று. வரவை விட செலவுகள் அதிகரிக்கும். மிதமான நாளே. அன்பார்ந்த மிதுன ராசி நேயர்களே, உடல் ஆரோக்கியத்தில் கவனம் அதிகம் கொள்ள வேண்டும். பிறருடைய விஷயத்தை தலையிடாமல் இருப்பது நன்று. இல்லைன்னா வீண் வாக்குவாதம் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. கணவன் மனைவி அந்யோன்யம் அதிகரிக்கும். தொழில் வியாபாரம் நன்றாக உள்ளது. பிறருக்கு உதவி செய்து மகிழ்ச்சி காணுவீர்கள். மாணவரினால் நன்மை உண்டு. மனை வழி உறவினர்கள் உங்களுக்கு உதவி செய்வார்கள். தொழில் வியாபாரம் நன்றாக நடக்கும். நல்ல தினமே. அன்பார்ந்த கர்க்கடக ராசி நேயர்களே, ராசி அதிபதியானவர் உச்சம் பெற்றிருக்கிறார். மனசு நிறைவாக நாட்கள் செல்லும். தொழில் வியாபாரம் நன்றாக நடக்கும். புதிய யுக்திகளை கையாண்டு தொழிலை வளர்ச்சியடைய செய்வீர்கள். அலுவலகத்திலும் நல்ல பெயரை சம்பாதிப்பீர்கள். பரிகாரத்தில் நன்மை உண்டு. அரசு அனுகூலங்கள் கிட்டும். சகோதர சகோதரிகளுக்கு உதவி செய்து மகிழ்ச்சி காண்பீர்கள். மூத்தோர்கள், உங்களை விட வயது மூத்தவர்கள் உங்களுக்கு உதவி செய்வார்கள். முன்னோருடைய சொத்து சம்பந்தமாக நல்ல ஒரு முடிவுக்கு வருவீர்கள். பிறருடைய விஷயத்தில் இன்று தலையிடாமல் இருங்கள். நல்ல நாளே. அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களே, நினைத்து நிறைவேறும். உடல் ஆரோக்கியம் பரவாயில்லை. தொழிலில் புதிய உத்திகள் கையாள்வீர்கள். மருத்துவ செலவு ஏற்படும் வாய்ப்புகள் இருக்கிறது. பிறருக்கு உதவி செய்து மகிழ்ச்சி காணுவீர்கள். கணவன் மனைவி அந்யோன்யம் சீராக உள்ளது. அனாவசிய பேச்சுக்கள் தவிர்ப்பது நன்று. நல்ல தினமே. அன்பார்ந்த கன்னியா ராசி நேயர்களே, நினைத்தது நிறைவேறும். உடல் ஆரோக்கியம் நன்றாக உள்ளது. மருத்துவ செலவு ஏற்படும் வாய்ப்புகளும் இருக்கிறது. கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் மிக கவனம் தேவை. உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனம் கொள்ள வேண்டும். உற்றாவரிடத்தில் மதிப்பு உயரும். அரசு அனுகூலங்கள் உண்டு. தொழிலாளர் பிரச்சனை ஏற்பட்டு சரியாகும். எந்த ஒரு விஷயத்திலும் கனிவுடன் கையாள்வது நன்று. நல்ல நாளை. அன்பார்ந்த துலா ராசி நேயர்களே, எதையும் சீர்தூக்கி பார்த்து செம்மையாக செலுத்த முயற்சி செய்வீர்கள். வெற்றியும் காணுவீர்கள். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் கொள்ள வேண்டும். மருத்துவ செலவு இருக்கும் வாய்ப்புகள் இருக்கிறது. உற்றாவரிடத்தில் மதிப்பு உயரும். தொழில் வியாபாரம் நன்றாக நடக்கும்.
கணவன் மனைவி அந்யோன்யம் அதிகரிக்கும், மகிழ்ச்சி இரட்டிப்பு ஆக்கும். வியாபாரம் பரவாயில்லை, தொழிலும் நன்றாக நடக்கும். சுப லாபம், வீண் விரயங்கள் ஏற்படும் வாய்ப்புகள் இருக்கிறது. மிதமான நாளே. அன்பார்ந்த விருச்சிக ராசினியர்களே, இன்றைய நாள் நல்ல நாளாக இருக்கிறது. நினைத்தது நிறைவேறும். பிரயாணத்தின் நன்மை ஒன்று. முகம் தெரியாத நபர்கள் உங்களுக்கு உதவி செய்வார்கள். வேலை செய்யும் இடத்தில் மதிப்பு உயரும். புதிய உத்திகளை கையாண்டு வேலையில் நல்ல பெயரை சம்பாதிப்பீர்கள். வரவு சுமாராக உள்ளது, செலவுகளும் பரவாயில்லை. எந்த ஒரு விஷயத்திலும் கவனமாக கையாள வேண்டியிருக்கும். நல்ல தினமே. அன்பார்ந்த தனுர் ராசி நேயர்களே, மனசு தெளிவாக நாட்கள் செல்லும். பிரயாணத்தின் நன்மை உண்டு. உத்தியோகஸ்தர்கள் நல்ல பெயரை சம்பாதிப்பார்கள். தொழிலாளிகளுக்கும் நல்ல பெயர் கிடைக்கும். கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் மட்டும் சற்று கவனம் தேவை. மாணவர்கள் உங்களுக்கு உதவி செய்வார்கள். நீங்களும் குழந்தைகளுக்கு உதவி செய்வீர்கள். வியாபாரம் நன்றாக நடக்கும். நல்ல பெயரை சம்பாதிப்பீர்கள். நல்ல தினமே. அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே, உடல் ஆரோக்கியம் பரவாயில்லை. சிறு சிறு செலவுகள் ஏற்படும். சொந்த வாகனத்தில் செல்லும் பொழுது கவனம் தேவை. பொருளாதார நெருக்கடி ஏற்படும் வாய்ப்புகள் இருக்கிறது. குற்றவாளிகளிடத்தில் மதிப்பு உயரும். தொழில் உத்தியோகம் என்று இருப்பதால் எந்தவித பிரச்சனையும் ஏற்படாது. நல்ல தினமே. அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே, மகிழ்ச்சி பொங்கக்கூடிய தினம். இன்றைய நாள் கலகலவென்று செல்லும். உடல் ஆரோக்கியம் நன்றாக உள்ளது. குற்றவாளிகளிடத்தில் உதவி செய்வீர்கள். ஆன்மீகத்தில் அதிக கவனம் செலுத்துவீர்கள். யோகத்தையே கொடுக்கும். நல்ல தினமே. அன்பார்ந்த மீனராசி நேயர்களே, குரு பார்க்கக்கூடிய நன்மை என்பதை உணர்வீர்கள். எந்த ஒரு விஷயத்திலும் கவனமாக கையாளுவதால் பிரச்சனை இல்லாமல் இருக்கும். சகோதர ஒற்றுமை அதிகரிக்கும். தாய் தந்தை ஆரோக்கியம் பரவாயில்லை. கணவன் மனைவி பேசிக்கொள்ளும் பொழுது அளவாக பேசுவது நன்று. சப்தமஸ்தானத்தில் சனி பகவானுடைய பார்வை ஒரு சுமார நிலையை காட்டுகிறது. மருத்துவ செலவு ஏற்படும் வாய்ப்புகள் இருக்கிறது. மற்றபடி நல்ல தினமே. நன்றி, வணக்கம். தொடர்ந்து இது போல வீடியோஸ் பார்க்குறதுக்கு கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.